மதிப்புக்குரிய சகோதரர்களே, தௌபாவுடைய நிபந்தனைகள் 3. இந்த சந்தர்ப்பத்திலேயே நாம் இந்த நிபந்தனைகளை பேணி இன்று முதல் எஞ்சியுள்ள நாட்களிலே எமது பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நன்றே செய்ய வேண்டும், அதை இன்றே செய்ய வேண்டும், அதனை இப்போதே செய்ய வேண்டும். அப்படி அல்லாமல் நாளை மறுநாள் கடைசி பத்தில் அந்த 27ஆம் நாளில் இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்து மீண்டு துப்பரவாகி நாங்கள் எல்லோரும் நல்லடியார்களாக மாறுவோம் என்ற சிந்தனை சரிவராது. ஷைத்தானுடைய அற்புதமான வியூகம் என்ன தெரியுமா? ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு கையாளுகின்ற மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? தஸ்வீஃப், இந்த போஸ்ட்போனிங் மென்டாலிட்டியை தருவது. நாளை செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம். இந்த ரமலான்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அடுத்த ரமலான்ல ஒரு புடி பிடிப்போம். இந்த இந்த மென்டாலிட்டியை தான் ஷைத்தான் உருவாக்குவான். கொஞ்சம் கஷ்டமான ரமலான் இது, சூடும் கொஞ்சம் கூட, 50க்கு மேல அடிக்குது. அதனால ஸ்ரீலங்காக்கு போய் அடுத்த ரமலான்ல ஒரு புடி பிடிப்போம். இதான் ஷைத்தானுடைய வியூகம். நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல, இறுதிப்பத்தில் அல்ல, 27ஆம் இரவில் அல்ல, இன்று இப்போது மிக முபாரக்கான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நமக்குரிய நேரம். நேற்றைய நாள் கழிந்து விட்டது, நாளைய நாள் நமது கையில் இல்லை. இன்றைய நாளில் 3/4 நேரம் போய்விட்டது. கையில் இருக்கிற சில மணி நேரங்கள், இவற்றை உச்ச நிலையை நாம் பயன்படுத்த வேண்டும். சோழி முடிந்து, வேலை முடிந்து, பொறுப்பு முடிந்து, அது முடிந்து, இது முடிந்து நாம் ஒரு நிலைக்கு வருவோம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டு இருக்கும். இந்த தஸ்வீஃப் மென்டாலிட்டி, இந்த போஸ்ட்போனிங் மென்டாலிட்டி மிக பயங்கரமானது. இந்த இடத்திலே நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடதாசியை தந்து, நீங்கள் செய்ய வேண்டும் என்று யோசித்து இதுவரை செய்யாத விஷயங்களை எல்லாம் எழுதித்தாருங்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்வீர்கள் ஒரு வார காலம் தந்தால் பெரும்பாலும் எழுதி தரலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு, செய்ய வேண்டும் என்று யோசிச்சு செய்யாதவை. செய்வோம் 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 என்று செய்யாமல் விட்டு இப்போது பலருடைய முடியும் நரைத்து, இப்போது அவர்களுக்கு ஆசை கியாமுல் லைல் தொழணும் என்று. முட்டுக்கால வருத்தம், முதுகுல நோவு, மேல சோறு. ஆனா 40 வருஷமா யோசிச்ச கியாமுல் லைல் தொழணும் என்று, 40 வருஷமா யோசிச்ச குர்ஆனை ஓதி முடிக்கவும் வேணும், குர்ஆனை படிக்கவும் வேணும், குர்ஆனை விளங்கவும் வேணும் என்று. வந்த நாள்ல இருந்து அரபு படிக்கொண்டும் ஆசை. யாராவது அரபி வந்து எத்தனை வருஷம் நீங்க இங்க கேட்கிறீங்க? 15 வருஷம். அரபு தெரியாம இருக்கிறீங்க, வெக்கம் இல்லை என்று சொன்ன உடனே வந்து பாருங்க ஷேக், வெக்கமா இருக்கு ஷேக். போன வருஷம் அப்படித்தான் அவர் சொன்னார். இப்பயும் ஒரு சகோதரர், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், அவர் சொன்னார், பாருங்க அரபி இப்படி சொல்லிட்டு போறாரு இப்படி என்று. ஒவ்வொரு வருஷமும் இதை சொல்றது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் பபா கிடைச்ச போறோம், பபா வளர்ந்த போறோம், பபா ஸ்கூலுக்கு போன போறோம், பபாக்கு பபா கிடைச்ச போறோம். இப்படி இது ஓடுமே தவிர கடைசி வரைக்கும் இந்த பபா பபாவாகவே இருக்கும். இந்த பபா விளையாட்டு சரி வராது. இந்த ரமலான்ல இந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்தணும். மாஷா அல்லாஹ், உங்களுடைய மார்க்க உணர்வு, இஸ்லாமிய உணர்வு, ஆன்மீக உணர்வு, உங்களுடைய ஈமான் யக்கீனுடைய வெளிப்பாடுதான் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில நீங்க வந்து கூடிக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், மிக ஆரோக்கியமானது. ஆனால் இத்தோடு கலைந்து விட முடியாது. மாஷா அல்லாஹ், இந்த ரமலானும் நாங்க இஃப்தாருக்கு போனோம், பயான் ஒன்று கேட்டோம், நல்லா கொடுத்தாரு, நல்லா கிடைச்சிச்சு. இவனுக்கு நல்லா பட்டிக்கும், அவனுக்கு பட்டிக்கும். உங்களுக்கு என்ன பட்ட? எனக்கு ஒன்றுமே படல, பட்டும் படாமையும் தப்பி பொழைச்சி வந்துட்டேன். இது சரிவராத சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொருவரும் தன்னை பற்றி கவலைப்படணும்.
தன்னை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டும், தன்னை முஹாசபா செய்ய வேண்டும். ஹாசிபு அன்ஃபுஸகும் قبل أن تحاسبوا وزنوا أعمالكم قبل أن توزن. நீங்கள் ஒரு நாள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். அது நாளையாக இருக்கலாம், நாளை மறுநாளாக இருக்கலாம், அடுத்த மாதமாக இருக்கலாம், அடுத்த ஆண்டாக இருக்கலாம். விசாரிக்கப்பட போகிறீர்கள். அதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் ஒரு நாள் நிறுத்தப்பட இருக்கிறது. அதற்கு முன்னால் நீங்களே உங்களது அமல்களை அடிக்கடி நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். ரமதான் அதற்கான சந்தர்ப்பம். நமது வாழ்க்கையை இவலுவேட் பண்ணுவதற்கு, அசஸ் பண்ணுவதற்கு, மதிப்பீடு செய்வதற்கு அருமையான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை இழந்தவனே போல ஒரு துர்ப்பாக்கியசாலி மற்றொருவன் இருக்க மாட்டான். எனவே இந்த ரமதானிலே பாவங்களிலிருந்து உடனடியாக விடுபடுவோம். நான் என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறேன், அனைத்து பாவங்களிலிருந்தும் இதோ விடுபட்டு விட்டேன். இரண்டாவது, செய்த பாவங்களுக்காக வருந்துவோம், கதறி அழுவோம், கை சேதப்படுவோம், கண்ணீர் வடிப்போம். மூன்றாவதாக, இனி இந்த பாவங்களை நோக்கி நான் திரும்ப மாட்டேன். இனி இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன். இந்த பாவங்களை அணுக மாட்டேன். நான் கண்ணால் செய்த பாவங்கள், இந்த காதால் செய்த பாவங்கள், என் உள்ளத்தால் செய்த பாவங்கள், எனது உறுப்புகளினால் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் நான் விடுபடுகிறேன். குறிப்பாக இங்கே இருப்பவர்களுள் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் அல்லது பேச்சுலர்ஸ். ஒரு பக்கம் இளைஞர்களாக இருக்கிறார்கள், மறுபக்கம் பிரம்மச்சாரிகளாக இருக்கிறார்கள். ஒரு சாரார் குடும்பஸ்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களிலும் ஒரு சாராருடைய குடும்பம் இங்கு இல்லை, அங்கே இருக்கிறார்கள். மற்றொரு சாராருடைய குடும்பம் தான் இங்கே இருக்கிறது. இது மிகவும் சேலஞ்சிங், மிகவும் ஆபத்தான, சவால் மிக்க ஒரு